பிப்ரவரி மந்த்ல நம்ம எதிர்பார்த்த நிறைய நல்ல மொபைல் போன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள்லையும் நிறைய மொபைல் போன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதே மாதிரியே மார்ச் மந்த்லயும் செம சூப்பரான நிறைய மொபைல் போன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி என்னென்ன மொபைல் போன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற அப்கமிங் மொபைல்ஸ்ல முதல்ல பார்க்க போறது Realme Narzo 50 இந்த மாசமே லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி இத வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல்ல IPS LCD டிஸ்ப்ளே 120Hz refresh rate ஓட G96 ப்ராசஸரோட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஒரு 14000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதோட அபிஷியல் சேல் வந்து Amazonல நடக்க போகுது. அடுத்ததா Realmeல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மொபைல் அப்படினா Realme 9 சொல்லலாம். இந்த மொபைல் வந்து எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பெருசா ரிவீல் ஆகல. இருந்தாலுமே இது மார்ச் மந்த்ல லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இந்த மொபைல்ல என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்மே பெருசா ரிவீல் ஆகல. இந்த மொபைல் வந்து MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட இந்த மொபைல் வந்து ஒரு 5G மொபைலா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் பத்தி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படினா நம்மளுடைய Telegram குரூப்ல இமிடியேட்டா அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அடுத்து Realme GT Neo 3 மொபைல் போனும் மார்ச் மந்த்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் போன் வந்து Snapdragon 888 ப்ராசஸரோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மொபைலா ஒரு பெஸ்டான ஃபிளாக்ஷிப் மொபைலா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் வந்து மார்ச் மிட்ல இல்லனா மார்ச் எண்டுக்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 30000 ரூபாயில இருந்து 35000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த மொபைல் போன் வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறேன். அடுத்ததா Pocoல நிறைய மொபைல் போன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஒரு 4-5 மொபைல் போன் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரலுக்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன். இப்போதைக்கு மார்ச் மந்த்ல நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படினா Poco X4 Pro 5G அப்படிங்கிற இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த மொபைல் போன் வந்து குளோபல்ல பிப்ரவரி 28ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்த 1 or 2 வீக்ஸ் குள்ளேயே இந்தியாலயும் லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த மொபைல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய Redmi Note 11 Pro-வை தான் இங்க ரீபிராண்ட் பண்ணி Poco X4 Pro 5G அப்படின்னு லான்ச் பண்றாங்க. Snapdragon 695 ப்ராசஸரோட இந்த மொபைல் போன் லான்ச் பண்றாங்க. இந்த மொபைல் போன் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா Pocoல Poco F4 GT அப்படிங்கிற இந்த மொபைல் போனும் இந்தியால லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மொபைல் போன் ரீசெண்டா சைனால லான்ச் பண்ண Redmi K50 கேமிங் எடிஷன் அப்படிங்கிற மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட இந்த மொபைல் போன் வந்து ஒரு 35000 ரூபாயில இருந்து 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது போக 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு செம்மையான ஃபிளாக்ஷிப் கில்லரா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட இந்த மொபைல் போன் வந்து இந்தியால மார்ச் மந்த்ல லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராண்டான Redmiல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய Note 11 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அதுல Note 11 Pro சீரிஸ் வந்து இன்னும் லான்ச் ஆகல. இந்த Pro சீரிஸ்ல மொத்தம் 2 மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Note 11 Pro Plus அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 மொபைல் போன் பத்தியுமே நம்ம ஏற்கனவே டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. Snapdragon 695 ப்ராசஸரோட Pro Plus மொபைலும் Snapdragon G96 ப்ராசஸரோட Pro மொபைலும் இந்த மொபைல் வரப்போகுது. இது 15000 ரூபாயில இருந்து 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த 2 மாடலுமே லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மத்தபடி இந்த 2 மொபைலுக்குமே பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே மொபைல் தான். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிச்சு 2 பிரைஸ் செக்மென்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் போன் வந்து லான்ச் ஆக போகுது. இதோட லான்ச் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல நம்ம கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். அடுத்து Xiaomiல இருந்து Xiaomi 12X அப்படிங்கிற ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த மொபைல் போன் வந்து Snapdragon 870 ப்ராசஸரோட OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமராவோட டெலிஃபோட்டோ லென்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மொபைல் போனா கேமரா செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான மொபைல் போனா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த மொபைல் போன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட்ல 25000 ரூபாயில இருந்து 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தா மார்ச் எண்டுக்குள்ள இந்த மொபைல் போன் வந்து இந்தியால லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட்ல Snapdragon 870 ப்ராசஸரோட ஒரு நல்ல கேமரா பேக்கோட ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போனுக்காக நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். அடுத்து Samsungல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட் செக்மென்ட்ல 2 மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்மளுடைய Telegram குரூப்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். Samsung Galaxy M33 Samsung Galaxy M23 அப்படிங்கிற மாதிரி 2 மொபைல் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த M23 பார்த்தோம் அப்படின்னா M23 லான்ச் பண்ண போறாங்களா இல்ல F23 லான்ச் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. F23 அப்படினா Flipkartல வரும், M23 அப்படினா Amazonல வரும். மத்தபடி பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த 2 மாடலுமே லான்ச் பண்ணுவாங்க. எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். M33 பார்த்தோம் அப்படினா AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட Exynos 1200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட எடுத்துட்டு வர போறாங்க. Exynos ப்ராசஸர் அப்படினாலே Samsung போனா எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கறத லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் வந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள சாம்சங் பிராண்ட்ல இருந்து 120 Hz refresh rateோட AMOLED டிஸ்ப்ளேல ஒரு மொபைல் அப்படினா செம்மையாவே இருக்கும். சோ லான்ச் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இங்க M23 இல்லனா F23 பார்த்தோம் அப்படினா இந்த மொபைல் ஃபோன் பத்தின பெருசா டீடைல்ஸ் எதுவுமே ரிவீல் ஆகல. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு 15000 ரூபாய் இல்ல 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வந்தது அப்படினா நம்மளுடைய Telegram குரூப்ல அப்டேட் பண்றேன். அடுத்து Micromaxல இருந்து பட்ஜெட் செக்மென்ட்ல Micromax In2 அப்படின ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து MediaTek Helio G88 ப்ராசஸரோட Full HD Plus டிஸ்ப்ளே 90 Hz refresh rateோட இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 18 வாட் இல்லனா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு 11000 ரூபாய் இல்ல 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட Micromax பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனா Micromax பார்த்தோம் அப்படினா அவங்க லீக்ஸ் வந்து உடனே லான்ச் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. 2-3 மாசம் நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லி அதுக்கு அப்புறமா தான் அந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இதே மாதிரி தான் லாஸ்ட் டைமும் நடந்தது. அதனால இந்த மொபைல் ஃபோன் வந்து மார்ச் மந்த்ல கன்ஃபார்மா லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் பத்தின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. மார்ச் மந்த்ல வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து Oneplus-ல இருந்து அவங்களுடைய பிரீமியம் ஸ்மார்ட் போனான OnePlus 10 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. இந்த மொபைல் ஃபோன் Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளே LTPO சப்போர்ட்டோட 120 Hz refresh rateோட இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஒரு 60000 ரூபாயில இருந்து 65000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் போனா OnePlus-ல இருந்து OnePlus 10 Pro மார்ச் மந்த்ல கன்ஃபார்மா லான்ச் பண்ணிடுவாங்க. சோ மார்ச் எண்டுக்குள்ள கன்ஃபார்மா இந்த மொபைல் ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து Oppo-ல Find X5 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் சைனால பிப்ரவரி 24ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. கன்ஃபார்மா மார்ச் மந்த்ல இந்தியால வந்து எதிர்பார்க்கலாம். MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rateோட இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆகும். பட் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா ஓவர் பிரைஸ்டா தான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால என்ன பிரைஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் என்னால கெஸ் பண்ண முடியல. பட் இந்தியாவுக்கு மார்ச் மந்த்ல இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. Oppo-ல இருந்து ஒரு பிரீமியமான ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்காக நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். அடுத்து Motorola-ல இருந்து Moto Edge 30 Pro அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண Moto Edge X30 அப்படிங்கிற மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ணி Edge 30 Pro அப்படின்னு லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதோட குளோபல் லான்ச் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் இந்தியால மார்ச் மந்த்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மார்ச் எண்டுக்குள்ள கன்ஃபார்மா இந்தியால எதிர்பார்க்கலாம். ஒரு 35000 ரூபாயில இருந்து 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள மோட்டோவோட ஃபிளாக்ஷிப் மொபைலான இந்த மொபைல் கன்ஃபார்மா இந்தியால லான்ச் ஆயிடும். அடுத்து Infinix பார்த்தோம் அப்படினா ரீசன்ட்டா தான் அவங்க ஒரு 5G மொபைல் Infinix 05G அப்படின்னு லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி அதோட டீடைல்டான வீடியோ வந்து நம்ம போட்டுருந்தோம். அதோட கிவ் அவேவும் போயிட்டு இருக்குது. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து Infinixல பட்ஜெட் செக்மென்ட்ல ஏதாவது மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறேன். பட் பெருசா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எதுவுமே போகல. 10000 ரூபாய்க்குள்ள ஏதாவது மொபைல் மாடல்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து Nokia, Vivo இவங்க எல்லாமே மார்ச் மந்த்ல பெருசா பிளான் பண்ணல. எந்த ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸும் இது வரைக்கும் வரல. அப்படி ஏதாவது வந்தது அப்படினா நம்மளுடைய Telegram குரூப்ல அப்டேட் பண்றேன். சோ இப்போதைக்கு வந்திருக்க லீக்ஸ் படி இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே மார்ச் மந்த்ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறேன். இத தவிர்த்து ஏதாவது மொபைல் ஃபோன் வருது நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன மொபைல் ஃபோன் என்னெல்லாம் அதுல கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சோ இதே மாதிரி அப்கமிங் மொபைல்ஸ் பத்திலாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.